வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஒரு புது வீக்ல மண்டேவும் அதுவுமா எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேனா ஒரு சோம்பல் இருக்கும். பட் நம்ம கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் மண்டே அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு தானே ஒரு ரெசிபியோட அந்த வாரத்தோட கான்டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிப்போம். அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷல் தான். எல்லா எபிசோடும் ஸ்பெஷல் தான். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம், இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ரெசிபி இஸ் டோக்லா. ஸோ இதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது மிஸ்ஸஸ் சித்ரா கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ ஹாப்பி டு see you after a long time மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம டோக்லா பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. அதனால் அந்த டோக்லாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடலை மாவு, சர்க்கரை, உப்பு, ரவை, பச்சை மிளகாய், இஞ்சி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கடுகு, பெருங்காயம், எண்ணெய், எலுமிச்சை, ஈனோ. ஸோ தேவையான விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் பண்ணிடலாம். முதல்ல அதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு பாத்திரம்னா நம்ம கடாய் எடுத்துக்கலாமா? எனக்கு அந்த மாதிரி ஓகே. ஓ, வேக வைக்கிறது உடனே அப்படியே வச்சிடலாமா மேம்? ரெடி பண்ணி மிக்ஸ் பண்றதெல்லாம் ஏதாவது இருக்கா? மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பவுல் வேணும். பவுல் தான் இருக்கு மேம். அது வச்சிடலாமா? அதுக்குள்ள தண்ணி சூடு பண்ணணும். ஓஹோ, வெறும் தண்ணி வேணும்? வேணும். ஓகே, அப்போ நம்ம இந்த பாத்திரத்துல வெறும் தண்ணி சூடு பண்ணிக்கலாமா? ஓகே மேம். இப்போ நம்ம சூடு பண்ணியிருக்கோம், சிம்ல வச்சிருக்கோம். சிம்லயே இருக்கட்டுமா, ஹை பண்ணி? சிம்ல இருக்கட்டும். ஓகே ஃபைன். மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். தாராளமா எடுத்துக்கோங்க மேம். ஸ்பூன்ஸ் இங்க இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது சுகர். ஒரு ஸ்பூன் சுகர் போடுறோம். ஒரு ஸ்பூன் சுகர். ஓகே. ருசிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட். ரவை 2 டீஸ்பூன். ஸோ டோக்லா பொறுத்த வரைக்கும் ரவை இல்லாமல் டோக்லாவை செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா ரவை தான் அந்த ஃப்ளஃபி ஆக்கும்ல, அது ஒரு மிக முக்கியமான ஒரு பைண்டிங், ஸ்பாஞ்சி ஃபீல், பைண்டிங் எல்லாமே. ஆமாம். ஆயில் எடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன். இந்த இஞ்சும் அந்த பேஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இது மேம் அது என்ன பண்ணிருக்கோம் அதை சொல்லணும்ல. இதை இஞ்சும் பச்சை மிளகாயும் தண்ணி விடாம அப்படியே மிக்சியில ஒரு ஓட்டி எடுத்து வச்சிருக்கோம். ஈக்குவல் ரேஷியோவா ரெண்டும்? இல்ல, இஞ்சி ஒரு துண்டு போட்டீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய். காரத்துக்கு தானே, வேற எதுவும் கிடையாது இல்லையா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இஞ்சி அளவு பார்த்தீங்க 4 பச்சை மிளகாய். லெமன் ஃப்ரீஸ் பண்ணி புழியணும் மேம். ½ லெமன் ஃபர்ஸ்ட் புழியட்டுமா? அது எல்லாமே புழியணும். ஓ, ஸோ இது ஒரு 2 லெமன் எடுத்துருக்கோம். இது எல்லாமே தேவைன்றிருக்காங்க மேம். அதனால் அந்த புளிப்பு, அந்த காரம் அதெல்லாம் ஓகே. போதுமா மேம்? ஓகே. ஸோ ஹாஃபாக கட் பண்ண 2 லெமன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எல்லாத்தையுமே ஸ்க்வீஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போது நம்ம சுடு தண்ணியை ரொம்ப நேரமாக காய வச்சிட்ருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லெமனை பிழிஞ்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? விஸ்க் வச்சு இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் தானே. பண்ணலாம். இந்தாங்க, பெருசு வேணுமா சின்னது வேணுமா? சின்னது. ஓகே ஃபைன். தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கட்டி இல்லாமல். ஓகே.
கடலை மாவுமே ஒரு எல்லோ கலர் கொடுக்கும்ல நமக்கு, ஆமா. அதனால வந்து அந்த எல்லோ கலர் இருந்தாலும் அந்த நேச்சுரல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சோண்டு ஒரு மஞ்சள். ஓகே. ஸோ மஞ்சள் தூள் வச்சுருக்கோம், ஸ்பூனும் இங்கே இருக்குது. நம்ம விஸ்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கேயுமே எந்த லம்ஸுமே இல்லாமல் ஆமாம், அது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு பேட்டர், ஆக்சுவலாக ஒரு பேட்டர் தான் சொல்லணும், அது டோ கிடையாது. கிடச்சாதான் நம்ம வந்து டோக்லா பண்ணும்போது அதை கட் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த கட் பண்ணி அந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் கரெக்டாக வரும். அண்ட் சாப்பிடும்போதும் உங்களுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப இந்த ஸ்பாஞ்சின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும். அடுத்த இன்கிரீடியன்ட் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், ஓகே, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச். இது மட்டும் அந்த லம்ஸ் இல்லாமல் ஓகே நம்ம கரெக்டாக தண்ணி விட்டு நம்ம பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மேம் இது ரெஸ்ட் பண்ணுற டைம் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம எடுத்த உடனே ரெஸ்ட் டைம்லாம் வேண்டாம், இதுக்கு போட்டுடலாமா? இப்போ வந்து இதுக்கு இந்த இனோ சால்ட்டு போட போகிறோமா? ஆமாம். ஓகே. ஸோ இன்னும் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னா அந்த கேக்கு கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அது தேவையான அளவு ஒரு சேஷன். கொஞ்சமாக தண்ணி அது நல்லா அப்படி உண்டி வருது பாருங்க. ஸோ டோக்லா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே அது ஒரு பெங்கால் ரெசிபின்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக. மேம் டோக்லா பெங்கால் ரெசிபியா குஜராத்தியா? ஓகே, சம்வேர் அரௌண்ட் நார்த் இந்தியா. நார்த்து தான், அதை நான் குஜராத்திங்கிறத அதை பெங்காலின்னு நினச்சிட்டேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக அந்த டோ அந்த பேட்டர் எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பஜ்ஜி பாவ் பதம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஃபைனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த வேக வைக்கிறதுக்கான அந்த பவுல் இருக்கு. இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் வேக வைக்கணும். இப்போ நான் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சிடுறேன். இங்கே வந்து இதை இப்போ எடுத்து வச்சிடலாம் நம்ம, ஏன்னா இங்கே தானே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம். ஆயில் அங்கே இருக்குது, ஸ்பூன் இங்கே இருக்குது மேம். அண்ட் இந்த வாட்டர் போதுமா பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. போதுமா? ஓகே. என்ன கொஞ்சம் தாராளமாக ப்ரஷ் இல்லாமல் கையில் தான் பண்ணணும். பண்ணிக்கிறீங்களா இல்லை ஸ்பூன்லேயே பண்ணிக்கிறீங்களா? ஃபுல்லாக வந்து நம்ம ஆயில் எல்லா இடத்துலையும் நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு தான். மாவு இதில் கொட்டிடலாம் தாராளமாக. என்னங்க மேம், இந்த சைட்லேருந்து போட்டுங்க, இல்லை உங்களுக்கு கரண்டி வேணுமா? இல்லை இப்படி. ஓகே. விஸ்கரா ஸ்பூனா என்ன வேணும்? ஸ்பூன். இப்போ இதை இதுக்குள்ளே வச்சிடலாம் மேம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே தான் இருக்குது. சிம்மிலேயே இருக்கணுமா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு கேக் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சுகர் சிரப்பை கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம் அண்ட் சீசனிங் பண்ணுவோம். இதெல்லாம் இதுக்கும் அதே மாதிரி பண்ண போகிறோமா மேம்? ஓகே. ஸோ மேம் இதுக்கு கருவேப்பிலை வச்சுருப்போமே, கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி வேண்டாம், கொத்தமல்லி. ஓகே ஃபைன். ஸோ இது ரெடி ஆகி கிடைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கிற அது அப்படி உள்டாவாக வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒரு கேக் மாதிரி வந்து விழணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணால் அது அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ண போகிறோம். ஸோ குக்கிங் டைம் ஒரு 15 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு
ஆற வச்சு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ வேகணும்னு சொன்ன அந்த டோக்லாக்காக சில விஷயங்கள் போட்டு வேக வச்சுருந்தோம்ல, வேக வச்சதுக்கப்புறம் அப்பப்போ ஃபோர்க்கில் செக் பண்ணிவிட்டு இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் காமாக இருக்குது, எந்த விதமான ஆவியும் வரல இப்போது. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டோக்லாவை வெளியில் எடுத்து வச்சுடுவோம். சொல்லலாமா? வச்சுலாமா? ஃபைன், ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் இது முழுசாக ஆறுனா தான் மற்ற வேலைகளை பண்ணணும் இல்லை மேம்? ஓகே. ஸோ ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாதிரி அந்த கேக் மாதிரியே நமக்கு கேக்கோட பேஸ் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆறியாச்சு. ஆறுனதை நம்ம அதை உல்ட்டா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பிளேட் மேம் இங்கே வச்சுடுறேன் பிளேட்டு. அண்ட் இதையும் நான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, கரெக்டாக வெந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை நீங்கள் உல்ட்டா பண்ண உடனே வந்துடும். ஃபைன், சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து இப்படி பண்ண இது மேலே தாளிச்சிடலாமா? நீங்கள் சொல்கிறது தான். கட் பண்ண போகிறீங்களா? இல்லை, இது தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் வந்து சுகர், வாட்டர், கடுகு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு இது மேலே அதுக்கு வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் வச்சிடலாம். ஒரு சின்ன பேன் போதுமா? ஆன் பண்ணி தந்துடுறேன். இந்தாங்க மேம். பேனில் நம்ம ஆயில் போட போகிறோமா ஃபஸ்ட்டு? ஆயில் போட்டு கடுகு தாளிச்சிட்டு. ஓகே, ஆயில் இருக்குது மேம், நீங்கள் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு, அப்புறம் பச்சை. ஓகே, ஓகே, கடுகு ஸ்பேட்டர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ண பச்சை மிளகாய். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய். ஓகே, இது வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது. நம்ம இந்த சீசனிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சா ஹார்ட் ஆகிடும். அதாவது என்னன்னா இப்படி சீக்கிரமாக வரணும்னு ஃப்ரிட்ஜில் வச்சு அது மாதிரி பண்ணக்கூடாது. அது சீசனிங் பண்ணாமல் வச்சாலும் ஹார்ட் ஆகிடும். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு, ஏன்னா நம்ம வந்து சுகர், வாட்டர் அதெல்லாம் விட போகிறோம். அப்போ உங்களுக்கு அந்த ஜூசினஸ். ஃபைன். அதாவது டோக்லாக்கும் கேக்குக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, கேக்கை நம்ம ஸ்டவ்ல வச்சு பண்ண மாட்டோம், டோக்லாவை ஸ்டவ்ல வச்சு பண்ணுவோம். ஏன்னா அது ஒன்று தான் காரம் கொஞ்சம். கேக் கூட இப்போ வந்து கடாயில் வச்சு பண்ணுறாங்க அவன் இல்லாதவங்களுக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு கேக் அளவுக்கு அந்த மாதிரி டைம் எடுக்கிற கஷ்டமான ப்ராசஸ் தான். ஓகே, ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் போட்டாச்சு. கரண்டி கடுகும் வெடிக்கும், பச்சை மிளகாவும் வெடிக்குது. ஓகே, கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் லேசாக அந்த கலர் மாறினா. இப்போ வந்து இதில் கொஞ்சம் வாட்டர் விட்டுடலாம். நம்ம பண்ண டோக்லாக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் விடணும். ஏன் அப்படின்னா அது சுகருக்காக. சுகர் வந்து 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். நான் டிஷ்யூ தேவைன்னா இங்கே வைக்கிறேன். இது வந்து சுகர் மெல்ட் ஆன உடனே நம்ம அதில் வந்து விட ஆரம்பிச்சோம். ஆட் பண்ணலாம். ஓகே,
கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை அதுக்கப்புறம் கடலை மாவெல்லாம் போட்டிருக்கோம்ல எக்ஸஸாக இருக்கிற சுகர் அப்படியே அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம ஆமாம், இது நமக்கு கொத்தமல்லி வந்து நம்ம மேலே கட் பண்ணிட்டும் போடலாம், இல்லைன்னா நம்ம வந்து அப்புறமா. ஓகே, ஸோ கட் பண்ண போகிறோமா நம்ம இப்போ? கட் பண்ணிடலாமா? எஸ். ஓகே, ஃபைன். ஸோ கொத்தமல்லி தூவியாச்சு, என்னங்க கட் பண்ணிடுவோம். நமக்கு எந்த சைஸ் இஷ்டமோ அப்படி நம்ம அது பண்ணிக்கலாம். ஸ்மாலாக வேணாலும் போட்டுக்கலாம், பிக் சைஸ். இப்போ டோக்லாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறை விளக்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கடலை மாவு, அதை தொடர்ந்து வந்து சர்க்கரை, உப்பு ஃபார் டேஸ்ட், தேவையான அளவுக்கு ரவை. இப்போ நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம். இஞ்சியும் நம்ம வந்து பச்சை மிளகாவையும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி அதையும் ஆட் பண்ணுறோம். அண்ட் ஈனோ சும்மா வந்து அந்த ஃப்ளஃபினஸ் கொஞ்சம் அதை ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி, அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கலருக்காக கொஞ்சம் டர்மரிக், அதுக்கப்புறம் ஒரு பேட்டரை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ அந்த பேட்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேக் பேஸ் மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் வேக வச்சிங்க அப்படின்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா கேக்கோட பேஸ் மாதிரியே வெளியில் வரும். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பேன்லேயோ இல்லை கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகை தொடர்ந்து ஸ்ப்ளிட் பண்ண பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த டோக்லாக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணோம். 2 ஸ்பூன் சர்க்கரை கரைஞ்ச உடனே அதை அப்படியே டோக்லாவில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா வேலை ஓவர். ஸோ இப்போ டோக்லாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை பார்த்தாச்சு. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் குக்கிங் டைம் அப்படிங்கிறது டோக்லாக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஃபார் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா வந்து டோக்லாவில் அந்த ரவை, அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு புளிப்பு, இது எல்லாமே இருக்கும். டோக்லாவில் சில பேர் தயிர் கூட ஆட் பண்ணுவாங்க. இல்லை, தயிர் வந்து ரவை இருக்கு இல்லையா, அந்த டோக்லாக்கு வந்து நம்ம தயிர் போடலாம். இதுக்கு வந்து கேர்டு வேண்டாம், லெமன் மட்டும்தான். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் அந்த சீசனிங் கூட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குது மேம். ஒரு புளிப்பு, ஒரு ஸ்வீட்டு, இது எல்லாம் சேர்ந்து அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ, சூப்பர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல ரெசிபியை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ மேம் பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணணும், அதுக்கான ரீகேப்பையும் நாங்கள் கொடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனால டேஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டோக்லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் இருந்தால் போதும், வீட்டுக்கே இது 1 பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் இங்கே வேலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாலும் 2 பீஸ் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதோட மட்டும் இல்லை, உங்களோட ரெசிபியும் நம்ம கிச்சன் கில்லாடிகளில் நீங்கள் குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப்பில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய பெயர் அண்ட் உங்களோட ஃபோட்டோ, என்ன குக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ரெசிபியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் 8939990500. நம்பரை நான் மறுபடியும் சொல்கிறேன், 8939990500. அண்ட் இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். கரெக்டாக நாளைக்கு 12 மணிக்கு சந்திப்போம் வேற ஒரு அருமையான ரெசிபியோட. டில் தென் டேக் கேர்.